கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவது மிகவும் நல்லது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை தைரியப்படுத்தி அவர் நடத்த அவர் மிகவும் நல்லவர். இந்த காலை நேரத்திலும் நாம் பாடி ஆராதிப்பதற்கு முன்பதாக ஒரு 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 40வது சங்கீதம் 1 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 40வது சங்கீதம் 1, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இந்த காலை நேரத்திலும் நமக்கு வாயில கர்த்தர் ஒரு புதிய பாடலை தேவன் நமக்கு தருவாராக. புதிய பாடல் என்றால் புது பாடல் அல்ல, புதிய ஆவியால் பாடுவது. நேற்றைய தினத்தை விட இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செய்ய போகிறது புதிய கிருபை, புதிய பலன், புதிய கிருபைகள், புதிய தயவுகள், இவைகளெல்லாம் கர்த்தர் தரப்போகிறார். புதிய ஆவியிலாய் நிரம்பி ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அவரை உயர்த்தி நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த காலை நேரத்திலே உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி காலை நேரம் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. ஆமென். உம்மை ஆராதிப்பே சொல்லி பாடலாமா? உம்மை ஆராதிப்பே. காலை நேரத்தில் அவரை உயர்த்தி ஆண்டவரே நாம மகிமைப்படுவதாக. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. சொல்லாமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை காலையிலே உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே.
உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, இந்த காலை நேரத்தில் உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மையே ஆராதிப்பே, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை நாமத்தை உயர்த்துகிறோம். ஆராதிப்பே. சொல்லலாமா? உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, ஜீவனெல்லாம் பிரியும் வரை, சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கள் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கள் நீரையா. சொல்லமா? ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல். இசையா இசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, ஆமே மூளைக்கள் நீரையா. சொல்லும் போதே அற்புதம் நடக்கட்டும். தலை சாய்க்கும் கல் நீரையா, கிருபை வெளிப்படட்டும் அப்பா. மூளைக்கள் நீரையா, ஏற்பத்தே, இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்பத்தே, இது வானத்தின் வாசல். இசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. இது ஏற்பத்தே, இது வானத்தின் வாசல். எங்கள் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்ல, பூமியின் வம்சங்கள் உனக்கு சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. நம்பிக்கையோடு பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத
வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் கைவிடாத என்னை தேவன். கைவிடவே மாட்டீர். இது பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லமா எங்கள் வீடு பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பும் தலை சாய்க்கும் கல் நீரையா, காலை நேரத்தில் மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது ஏபேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் விசுவாசத்தோடு சொல்லுங்க. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவி. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீ. ராஜாவே எங்களை கைவிடாத தேவன், கைவிடவே மாட்டீர். ஒரு விசை கூட சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஒரு விசை கூட விசுவாசமா சொன்னதை செய்யும் அளவு எங்களை கைவிடாதவர், கைவிடவே மாட்டீர். சொல்லாமா ஏழ்பத்தே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுங்க ஏழ்பத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லமா நடத்தினார், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை
தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உயர்த்தி சொல்லுங்க. முன் சென்றவரே, சென்றாரே அவர் நல்லவர், குடும்பத்துக்கு முன்பதாக சொல்லுகிறவர் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலை நேரத்துல எங்களை பாதுகாக்கும் தேவன், எங்களை பராமரிக்கும் தேவன், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போடு சொல்லுங்க. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நடத்துவார், குடும்பத்தில் கர்த்தர் நடத்துவார், வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார். அவர் கிருபை என்றும் உள்ளது. நடத்தினவரே, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று சொல்லுங்க. பாதுகாத்தவரே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முன் சென்றவர். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேரே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேரே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, ஓ எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் பாசத்தலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஓ கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியம் இதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியம் இதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
என்ன என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிகளை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, எங்கள் சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இன்று ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் சொல்லி நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை சொல்ல ஆயுசின் வருஷங்கள் போதாது. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி, ஆண்டவரே எவ்வளவு நன்மைகளை செய்தீர். இந்த காலை நேரத்தில் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேங்க்யூலோ. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. சொல்லி பாடுவோமா? இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே. இயேசுவே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி
இணையில்லா தேவன் உமக்குத்தானே ராஜாவே. இடைவிடா நன்றி அதிகாலை நேரத்துல உமக்குத்தானே பார்க்கிற ஆண்டவரே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா என்னை தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா என்னை தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டவரே என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நல்லா உயர்த்தி பாடுங்க பாப்போம். இடைவிடா நன்றி எங்க இருந்தாலும் அவர் சமூகத்தை நோக்கி செய்த நன்மைகள் ஏராளம். இணையில்லா தேவன் உமக்கு சொல்லலாமா? நீதி தேவனே நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா ஐயா நீதி தேவனே நன்றி ஐயா வெற்றி வேந்தனே நன்றி ஐயா ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஐயா இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே அநாதி தேவனே அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா நித்திய ராஜாவே நித்திய ராஜாவே நன்றி ஐயா சத்திய தேவனே சத்திய தீபமே சொல்லுங்க. நன்றி அநாதி தேவன் ஐயா அவர்தான். அநாதி தேவனே நன்றி ஐயா அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா நித்திய ராஜாவே நித்திய ராஜாவே நன்றி ஐயா சத்திய தீபமே நன்றி கரங்களை ஐயா உயர்த்தி நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே ராஜாவே, உம்மை இடைவிடா நன்றி உயர்த்துகிறோம். உமக்குத்தானே இயேசையா. இணையில்லா தேவன் உமக்குத்தானே ஹalleluya 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 கரங்களை உயர்த்தி இயேசுவே ஹalleluya உன்னதரே ஹalleluya இயேசையா ஹalleluya ரட்சகரே ஹalleluya ஒரு விசை கூட ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம் ஹalleluya உன்னதமானவரே ஹalleluya 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 ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை சொல்லி ஆராதிப்பேன் பாடலாமா? ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதி
காலையில வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவர் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிங்க பார்ப்போம். காலை நேரத்தில் ஆண்டவரே முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், தேவனே பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆமென். ஆண்டவரே சுவை கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், ஹalleluya 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 உன்னதரே ஹalleluya, இயேசையா ஹalleluya, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹalleluya, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya இயேசுவே ஹalleluya, ராஜாவே ஹalleluya, ஹalleluya 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 இந்த காலை நேரத்திலும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை வைத்து இதுவரையும் நடத்தி வந்தவர் இனியும் நடத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தந்து நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலன் உள்ளது. உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தையில எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த காலை நேரத்தில் உம்முடைய மன்னாவாகிய வார்த்தை எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் நாம் தியானிப்பதற்காக சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 50வது சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இங்கு ஆண்டவர் ஒரு பெரிய அஷூரன்ஸோட ஒரு பயங்கர வார்த்தையோடு பேசுகிறத நீங்க பார்க்கலாம். ஆபத்து நேரங்கள்ல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாய் விடுவிப்பேன். என் நாமத்தை, என் வார்த்தைகளை, என்னுடைய காரியத்தை மகிமைப்படுத்துவாய். இந்த காலை நேரத்திலும் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஆபத்து நேரங்களில் ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு தேவன் எப்படியாய் இருக்கிறார், அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா யோசித்து பார்த்தீங்களானால், இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகம் ஆபத்துக்களும் போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த ஒரு உலகம். எனக்கு ஆபத்தே இல்லை, எனக்கு போராட்டமே இல்லை, எனக்கு பிரச்சனைகளே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அதை ஒதுக்கிவிட்டும் நாம் கடந்து போக முடியாது. எனக்கு பிரச்சனையே வேண்டாம், எனக்கு போராட்டங்களே வேண்டாம், எனக்கு பாடுகளே வேண்டாம் என்று சொல்லி ஒரு மனிதன் அதை தள்ளிவிட்டும் கடந்து போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நித்தம் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் ஆபத்துக்களையும் இக்கட்டுகளையும் நாம் தாண்டி தான் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு முறை
இயேசுவானவர் படகிலே தூங்கி கொண்டிருந்த பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, திடீரென்று புயல் காற்றும் பெருவெள்ளங்களும் வீச துவங்கியது. கடலில் கந்தொலிப்பு அதிகமானது. சீஷர்களால் எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியலை. கடைசியாக சொல்கிறாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் சில புயல்களும் சில போராட்டங்களும் வாழ்க்கையில் வீசத்தான் செய்யும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் மூழ்கி போவதில்லை. அவர் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று நம்ம சொல்ல முடியும். உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வாய்க்காது. தேவன் நம்மோடு இருந்து அவர் பலத்த காரியங்களை செய்வார். தானியேலுடைய வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் எவ்வளவோ, ஆனால் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தாலும் வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்தது. இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு, ஏதோ ஒரு காரியத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த வசனம் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வசனம்தான். ஆனால் அநேக நேரங்களில் பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது நம்ம கூப்பிடுறதில்ல. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் ஒரு மனிதன் தேவனை நோக்கி பிரச்சனை நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில், ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு கர்த்தர் எப்படி விளங்குகிறார், அவர் எவ்வளவு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை சில காரியங்களை பார்த்து நாம் கடந்து போகிறோம். முதலாவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்போது முதலாவதாக தேவன் அவனுக்கு எப்படியா இருக்கிறார்? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். முதல்ல ஆதரவாய் இருப்பார். எவ்வளவு நல்ல தேவன் நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு பிரச்சனை போராட்டத்தில் வரும்போது நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் என்ன செய்யணும், ஆதரிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. சந்தோஷமான நேரங்களில், ஒரு மகிழ்ச்சியான நேரங்களில் நமக்கு இருக்கிற ஆதரவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துக்களை சந்திக்கும் போது எல்லாரும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். எத்தனை பேர் எதிரிட்டு வந்தாலும் அவர் கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது தேவன் ஆதரவாய் இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபத்து வந்தது, பயங்கரமான போராட்டங்கள் வந்தது, எதிரிகள் எல்லாம் அவனுக்கு எழும்பினார்கள். எப்படியாவது தாவீது மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது தானியேல் மேலே எழும்பி நின்றார்கள். ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். ஏன்? கர்த்தர் தானியேலுக்கு துணையாய் நின்றார். தானியேலுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தவர். இந்த உலகத்தில் எந்த மனிதன் நமக்கு ஆதரவு அளிக்காமல் போகலாம், ஆனால் கர்த்தருடைய ஆதரவு நமக்கு இருக்குமானால், தேவனுடைய உதவியும் தயவும் நமக்கு இருக்குமானால், அவர் மட்டும் நமக்கு துணையாளராய் இருப்பார் என்றால், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அக்கினி சூளை பயங்கரமாக எழுந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரும் அவரை பிடிச்சு கொண்டு போய் தூக்கி அக்கினி சூளை போட விரும்புகிறாங்க. ராஜாவுடைய கட்டளை, ஒன்று செய்ய முடியாது. அவங்களுக்கு துணையாய் ஆதரவாய் எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் ஒருவர் கூட ஆதரவாய் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார். அக்கினி சூளையினுடைய தூக்கி போட்டாலும் அவன் அக்கினியினுடைய நெருப்பு எந்த ஒரு வாசமும் வீசப்படாத அளவுக்கு தேவன் அவர்களுக்கு ஆதரவாய் நின்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனையோ காரியங்கள், நம்ம கடந்து வந்த பாதைகள், கடந்து வந்த மாதங்களை நாம் திரும்பி பார்ப்போமானால் தேவன் நமக்கு ஆதரவாய் இருந்தது நிமித்தம் எத்தனையோ எதிராளிகள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ போராட்டங்களை தாண்டி கர்த்தர் நம்மை ஜெயமெடுக்க வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்ம கண்களுக்கு தெரியலாம், சில நேரங்களில் நம் கண்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும்
நாம் ஆராதிக்கிற தேவன் அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது, ஒரு பிரச்சனை போராட்ட நேரத்தில் தேவனே என்று சொல்லும்போது நிச்சயமாய் முதலாவதாக அந்த மனிதனுக்கு ஆதரவை கர்த்தர் தருகிறார். நீங்கள் சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் ஆபத்து நாளில் எனக்கு இங்கே எதிரிட்டு சொல்றாரு வந்தார்கள். பாருங்களேன், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பறந்து காக்கிற பட்சிகளை போல, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நல்லா யோசித்துப்பாங்க. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். தேவன் நமக்கு ஆதரவாய் இருப்பார். அவர் மட்டும் ஆதரவாய், அவர் மட்டும் தம்முடைய கரத்தை நீட்டுவார் என்றால், இந்த உலகத்தில் எத்தனை ஆபத்துக்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் சொல்லுங்க, எனக்கு தேவன் ஆதரவாய் இருக்கிறார். என் வாழ்க்கையின் ஆதரவு அவர். நான் மனிதனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி நான் வாழுகிறேன். எனக்கு அவர் ஆதரவு கொடுக்கறதுனால என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும், எந்த மனிதர்கள் எதிர்ப்புகள் எழும்பினாலும் ஒன்றும் என்னை செய்ய முடியாது. அல்லேலூயா. இரண்டாவதாக, ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற இரண்டாவது நன்மையை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 46ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 46ஆம் சங்கீதம் 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இரண்டாவது, ஆபத்து நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார் என்றால் அந்த மனிதனுக்கு தேவன் செய்கிற இரண்டாவது நன்மை என்னவென்றால், அவர் துணையாளராய் இருப்பார். அவர் துணையாய் இருப்பார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன். இந்த உலகமே ஒரு மனிதனுக்கு ஆதரவு காட்டி துணையாய் இருந்தாலும், ஆண்டவரிடத்துல கோபங்களும் ஆண்டவரிடத்துல விரோதங்களும் சம்பாதிப்பான்னா அவன் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் இந்த உலகமே ஒரு மனிதனை எதிர்த்து நின்றாலும், எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கொண்டு வந்தாலும், கர்த்தர் மட்டும் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பார் என்றால் இந்த உலகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் நமக்கு துணையும் ஆனவர், நமக்கு உதவி செய்கிறவர். ஆகாருடைய வாழ்க்கையில் அவர் உதவி செய்தார். அன்னாளுடைய வாழ்க்கையில் உதவி செய்தார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கோலியாத்துக்கிட்ட போய் நிற்கிறான். யார் துணையாக இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய கோலியாத். ஆனாலும் அவனுக்கு தெரியும், என் ஆபத்து நேரத்தில் அவர் என் பலன், அவர் என் அனுகூலம், அவர் என் துணை. இந்த நாமத்தினால உங்ககிட்ட நான் வரேன். எவ்வளோ பாருங்க வைராக்கியம், எவ்வளோ விசுவாசம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஆபத்து வந்தாலும் நம்முடைய தேவன் என் துணையாக இருப்பார். அல்லேலூயா. அவர் உதவி செய்கிறவர், அவர் துணையாக இருப்பார். அவர் உதவி இருந்தால் மட்டும் போதும். எத்தனை பெருவெள்ளங்கள் வரட்டும், எத்தனை பெருங்காற்றுகள் வீசட்டும், எத்தனை யோர்தான்கள் வரட்டும், நமக்கு துணையாய் நிற்கிறவர். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து எல்லாரும் நடுங்கின போது, பார்வோன் சேனை பின்பதாக வந்தபோது மோசே சொல்லுவார், பயப்படாதப்பா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை கலக்கம் வர்றீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு பெரிய பார்வோனின் சேனைகள் எதிர்த்து வருதா? நீங்கள் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், அவர் என் துணையுமானவர். எத்தனை செங்கடல்கள் யோர்தான்கள் வந்தாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது, அவர் என் துணையானவர். இப்படி நம்ம சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவர். சங்கீதங்களிலே 115ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 115ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். 40 வருடங்கள் வனாந்திரத்திலே வந்தபோது அவரே அவர்களுக்கு துணையுமானவர், அவரே அவர்களுக்கு கேடமுமாய் இருந்தவர். இஸ்ரவேலுக்கு தெரிந்ததெல்லாம் சாதாரணமான காரியம்தான், யுத்தம் செய்ய தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு துணையாய் என்று யுத்தம் பண்ணினார்.
யுத்தம் கர்த்தருடையது. இந்த காலை நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். ஒன்னே ஒன்று செய்யணும், நம்ம கர்த்தரை நம்பி என் ஆபத்து நேரத்தில் என் பிரச்சனையில் நான் அவரையே சார்ந்து கொள்வேன், அவரையே நான் பற்றி கொள்வேன். காரணம், அவர்தான் என் துணையுமானவர். ஆபத்து நேரத்தில் என் துணையாளர் அவர். சொல்லும் போதே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு தேவன் செய்கிற நன்மைகளை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 20வது சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 20வது சங்கீதம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே பாருங்க, ஆபத்து நாளிலே கர்த்தர் தமது விண்ணப்பத்துக்கு தமது விண்ணப்பத்துக்கு பதிலளிப்பாராக. யோசித்து பாருங்க. மூன்றாவது, ஆபத்து நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த காரியத்துக்கு பதில் தருகிறார். யோசித்து பாருங்க, பதில் தருகிற தேவன் அவர். பதில் தருவார், நிச்சயமா பதில் தருவார். எந்த சூழ்நிலையில் இருந்து ஜெபித்தாலும், எந்த இக்கட்டில் நின்று ஜெபித்தாலும், எந்த போராட்டத்தின் நடுவில் நின்று ஜெபித்தாலும், எந்த சூழ்நிலையில் நின்று ஒரு மனிதன் ஜெபித்தாலும், ஒரே ஒரு காரியம், என் விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் அளிக்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 65 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் மாம்சமானவர்களே யாரும் இடத்துல கூடி வாங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, என் ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அல்லேலூயா. தானியேலை சிங்கக்கவில போறதுக்கு தானியேல் ஜெபித்ததினால் கர்த்தர் சிங்கக்கவிலிருந்து தானியேலை தூக்கி எடுத்தார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஆகாரோட எடுத்துக்கொள்ளுங்க, அவள் ஜெபித்த போது கண்களை திறந்து நீரூற்றை கர்த்தர் தந்தார். யோசேபா ஜெபித்த போது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை காட்ட முடியும், அநேக சம்பவங்களை காட்ட முடியும். ஜெபிக்கும் போது அற்புதம் செய்கிறார், ஜெபிக்கும் போது உதவி செய்கிறார். யாக்கோப்பு ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஏசா வருகிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது, எதிர்த்து நிற்க எனக்கு பலன் கிடையாது, நான் என்ன செய்வேன் என்று ஜெபித்த போது கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து, அது மாத்திரமல்ல அவன் பெயரையே மாற்றுகிறார். ஆசீர்வாதங்களை தருகிறவர், ஜெபத்து கேட்டு பதில் தருகிற தேவன் அவர். இந்த காலை நேரத்திலும் ஏதோ ஒரு ஆபத்தோடு, ஏதோ ஒரு வேதனையின் அனுபவத்தோடு, ஏதோ ஒரு போராட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த காலை நேரத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உங்கள் கரங்களை உயர்த்தி நாங்கள் நிற்கிறோம், தேவரீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருவாராக. எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். முதலாவதாக, ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆதரவாய் இருக்கிறார். இரண்டாவதாக, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது துணையாளராய் அவர் இருக்கிறார். மூன்றாவதாக, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். நான்காவதாக, ஆபத்து காலத்தில் சங்கீதம் 91:15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91:15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அடுத்து நான்காவதாக, ஆபத்து காலத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தப்புவிக்கிறவர் மட்டுமல்ல, கனப்படுத்துகிறவரும் கூட. யோசேப்பு ஆபத்து நாளில் கூப்பிட்ட போது குழியிலிருந்து தூக்கிவிட்ட தேவன் மாத்திரமல்ல, சகோதரர்கள் முன்னிலையில் கர்த்தர் யோசேப்பின் அரிக்கட்டை நிமிர பண்ணினார். யோசித்து பாருங்க, தாவீது எல்லாராலும் ரொம்ப வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனை தப்புவித்தது மட்டுமல்ல, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்தது மட்டுமல்ல, தாவீதை தேவன் தேசத்தில் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நம்மை தப்புவிக்கிறவரை மாத்திரம் நம்ம பார்க்கல, என்னை கனப்படுத்துகிறவரை நான் பார்க்கிறேன். நம்மை கனப்படுத்தி அழகு பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த இடத்தில் நாம் தலை குனிந்தோமோ அதே இடத்தில் நம் தலையை நிரப்புகிறவர். தாவீது சொல்லுவார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர். எந்த இடத்துல நம்ம தலை குனிந்து ஆண்டவரே நான் என்ன செய்வேன் யோசித்தோமோ அதே இடத்தில் மீண்டும் நம் தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் முழு மனதோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனை நேரத்தில் நான் கூப்பிடும்போது என்னை தப்புவிக்கிறவர் அல்ல, என்னை கனப்படுத்துகிற தேவன் அவர். ஏசாயா 46:4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 46 அதிகாரம்
4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்களேன். முதிர் வயது வரைக்கும் நான் செய்து வந்தேன், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அது மாத்திரமல்ல, கனப்படுத்தவும் கர்த்தர் செய்வார். அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபித்த போது அவளுடைய ஆபத்து நேரங்களில், போராட்டத்தில், பிரச்சனையில் அவளை தப்புவிக்க மட்டும் செய்யல. வேதம் சொல்லுகிறது, என் கொம்பை உயர்த்தின தேவன். யோசித்து பாருங்க, கொம்பை உயர்த்தினார். எந்த இடத்தில் இருந்தோமோ அதே இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஈசாக்கு விதைத்த அந்த தேசத்திலேயே 100 மடங்கு கர்த்தர் பலன் கொடுக்க செய்தார். நம்மை தேவன் உயர்த்தி அழகு பார்க்கிறவர். 5வதாக, ஆபத்து நேரத்தில் ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 107 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 107ஆம் சங்கீதம் 6வது வசனம். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை ரட்சிக்கிறவர் இக்கட்டுகளில் இருந்து. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, பார்வோனின் சேனை தொடர்ந்து வருது. ஜனங்கள் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தனை இனிமேல் பார்க்க மாட்டேன். நீ நின்று கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத பார்ப்பீங்க. ஆபத்து நேரத்தில், இக்கட்டுனா என்ன? எதுவும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை, நான் எங்கும் போக முடியாது, இதோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறோம். இல்லை, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். 5 கருத்துக்களை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆபத்து காலத்தில் எல்லா நேரங்களும் ஆபத்துக்கள் வரும். ஆபத்துக்களே இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, பிரச்சனைகள் இல்லாமல் அல்ல, எல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். இயேசு படகில் இறந்த போதும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரத்தான் செய்தன. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை தப்புவிக்கிற தேவன் அவர். அப்போ ஒரு மனிதன் ஆபத்து காலகட்டத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது 5 காரியங்களை கர்த்தர் மனிதனுக்கு செய்கிறார். 1, அவனுக்கு ஆதரவாய் இருக்கிறார். 2வது, அந்த மனிதனுக்கு துணையாளராய் அவர் இருக்கிறார். 3வதாக, ஜெபத்தை தேவன் கேட்கிறார். அந்த மனிதன் எந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே என்று ஜெபித்தாலும் அவனுடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தருகிறார். 4வது, அவனை தப்புவித்தது மட்டுமல்ல, கனப்படுத்துகிறார். ஆபத்து நேரங்களில் தப்புவித்து கொண்டு போகிற தேவன் அல்ல, அதே இடத்திலே நம்மை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவன். 5வது, நம்மை ரட்சிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நம்மை மீட்டு நடத்துகிறவர். சாதாரணமான தேவன் அல்ல. பிரச்சனை போராட்டங்கள்ல பார்த்துட்டு தனிமையின் பாதையில் கடந்து போய் விடுகிற தேவன் அல்ல, நம்மை சுமந்து போகிற தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். நம்மை ரட்சிக்கிறவரை, நம்மை விடுவிக்கிறவரை, நமக்கு ஜெயத்தை தருகிறவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டத்தோடு நான் வந்திருந்தாலும் இந்த காலை நேரத்தில் நான் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். அவரை நோக்கி பார்த்தபோது அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், ஒரு நாள் நம்மை அவமானப்படுத்தாத தேவன், நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன், நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், நமக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி கொடுக்கிற தேவன், வழிகளை சீராக்கி கொடுக்கிற தேவன், ஜெயத்தை தருகிற தேவன், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, நம்ம எது நிற்க தேவையில்லை. நம்மை நடத்துகிறவர் சாதாரணமானவர் அல்ல. எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும், செங்கடல்கள் வந்தாலும், யோர்தான்கள் வந்தாலும், எத்தனை எரிகோக்கள் வந்தாலும் தைரியமா நீங்க சொல்லுங்க, எத்தனை ஆபத்தை கடந்து போனாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். அவர் எனக்கு முன்பதாக செல்வதால், அவர் என்னை அழைத்து கொண்டு போவதால், அவர் என்னை சுமப்பதனால் எந்த ஆபத்துகளும் என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த தீமைகளும் என்னை தொட முடியாது, எந்த மனிதனுடைய எதிர்ப்புகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் என்னை உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் விரும்புகிறார். நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்தி
ஒருவேளை ஒரு போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், பாடுகளோடு வந்திருக்கலாம். காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தப்புவிக்கிறவர், எனக்கு ஆதரவாக இருக்கிறவர், எனக்கு துணை செய்கிறவர், என்னை விடுதலை செய்கிறவர், என்னை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர், உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிரவே, தலை நிமிர செய்திடு. நல்ல நம்பிக்கையோடு பாடுங்க. என் மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா உயர்ந்த அடைக்கலம். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பி நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவா, 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா, இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமானா, நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிக்கிறவரே, என்னை விடுவிப்பீர் நிச்சயமா. உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அப்படியே ஆராதிங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசமடைய பண்ணுவீராக. நீரே துணையாளர், நீரே ஆதரவு, நீரே விடுதலை, நீரே ஜெபத்தை கேட்கிறவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. நல்ல பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஆபத்து காலகட்டத்தில் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மை முகத்தை நாங்கள் தேடும்போது எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காய் நன்றி. என் துணையாளராய் இருப்பதற்காய் நன்றி. என் ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி. என்னை தப்புவித்து கனப்படுத்துவதற்காய் நன்றி. என்னை இரட்சித்து விடுதலை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் யாராவது போராடி கொண்டிருப்பார்களே ஆனால் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஒரு விடுதலையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தடைகள் விலகட்டும். போராட்டங்கள் விலகட்டும். பாடுகள் விலகட்டும். தேவரீர் துணையாய் இருந்து நீர் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த இடத்தில் தலை குனிந்தார்களோ அதே இடத்தில் கர்த்தர் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. வந்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருப்பதற்காய் நன்றி. ஆசீர்வாதம் பெருகுவதற்காய் நன்றி. பலத்தை தந்து ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உடைய கிருபையுள்ள பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த காலை நேரத்தில் தேவையோடு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிப்பீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். தேவரே, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நீர். அதிகமான அற்புதங்கள், அதிகமான நன்மைகள், ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, வழிகாட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.